ஹாய் ஆல். இன்றைக்கி நாம் கலவை காய்கறிகளை வச்சு இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம புளி, காய்கறிகளை எடுத்துக்குவோம். அப்புறம் இறால், சின்ன வெங்காயம் ஒரு 15, ஒரு தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்குவோம். முதல்ல ஒரு சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்க காயில் முள்ளங்கி இருந்துச்சுன்னா அதை தனியாக எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அது மட்டும் எண்ணெயில் வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பூண்டை போட்டுக்குவோம். அடுத்தது சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் வதக்கிடுவோம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் காய்கறிகள் என்னென்ன காய் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் முள்ளங்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு வேணாலும் சேர்த்துக்கலாம், வாழைக்காய் சேர்த்துக்கலாம், எந்த காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது கூட நம்ம ஒரு 3 ஸ்பூனு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஒரு தடவை வதக்கி அதுக்கப்புறமேட்டு ஒரு 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். அது முதல்ல தண்ணியில் தான் இந்த காயெல்லாம் வேகணும். ஏன்னா புளியில் வெந்துச்சுன்னா அந்த காய் புளியை இழுத்துடும், நல்லா இருக்காது. அதனால் முதல்ல தண்ணி ஊற்றி இந்த காயெல்லாம் வேக விட்டுடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு காயெல்லாம் முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறமேட்டு புளியை ஊற்றுங்க. புளியை ஊற்றினதுக்கப்புறம் நம்ம இறால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். இது இறாலை கடைசி 10 நிமிஷத்தில் ஆட் பண்ணாலே போதும். நல்லா அது சுருண்டு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம குழம்புல ஆட் பண்ணி உப்பை பார்த்துட்டு நீங்கள் தாளிச்சிடலாம். இது செம்ம வாசனையாக இருக்கும், அருமையாக இருக்கும். காய்கறிகள் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி வச்சு கொடுங்களேன், கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அருமையான குழம்பு ரெடி. தயார் பண்ணி பாருங்கள். பாய்.